ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரண அருளை போற்றி. 12 ராசினியர்களுக்கும் வணக்கம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 12 ராசினியர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மார்ச் 24ஆம் தேதி உங்களுக்கு யோக பலன்கள் எப்படி இருக்குது, ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், நட்சத்திரத்துக்கு சாதக பாதங்கள் எப்படி இருக்குது, நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, லக்கி டே எப்படி இருக்குது, லக்கி நம்பர், அதிர்ஷ்ட கலர், இது போன்ற தகவலை இதில் ஷேர் பண்ணுறேன். நிறைய நேர்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க, தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். 24ஆம் தேதி மார்ச் 24 பங்குனி 10 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துட்டோம்னா நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், திதி வளர்பிறை சஷ்டி, அதுபோக யோகம் பிரீத்தி, கரணம் சைதுளை, இதுதான் பஞ்சாங்கம். திதி வளர்பிறை சஷ்டி, நட்சத்திரம் ரோகிணி, யோகம் பிரீத்தி, அதுக்கடுத்து கரணம் சைதுளை. ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் தான் மார்ச் 24ஆம் தேதி இருக்குது. இப்போ மார்ச் 24ஆம் தேதி 27 நட்சத்திரத்தில் யோகமுள்ள நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரத்துக்கு யோகம் இருக்கும், மற்ற நட்சத்திரத்துக்கெலாம் இயல்பாக உள்ளது நடக்கும். ஸோ யோகமுள்ள நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள், சுப கிரகங்கள் குரு பகவான், புதன், சுக்கிரன், இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் பெற்ற நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரங்கள் என்னென்னு வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் கேளுங்க. அதுபோக ராசி பலனும் பின்னாடி சொல்லுவேன். பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய தகவல் கேட்டுக்கலாம். சரியா? இதில் சாதக பாதங்கள் எல்லாமே இருக்கும். சில பேர் வருத்தப்படுறாங்க, என்ன சார் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. லக்கி நம்பருங்கிறது அன்றைக்கி ஒரு நாளைக்கு தான். சரியா? லக்கிங்கிறது வேறு, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுலாம் கிடையாது. நீங்கள் ஒரு சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு லக்கி இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் சரியா, நான் ஒளி மரவெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆசை வார்த்தகாத்திலாம் சொல்ல மாட்டேன். லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர்னு என்ன அர்த்தம்னா அதிர்ஷ்ட நாட்களும் அதிர்ஷ்ட எண்களும் அர்த்தம். எண்கள் எண்கணிதத்தின்படி நிர்ணயிக்கப்படுகின்றன. நீங்கள் பிறக்கிறதே ஒரு அதிர்ஷ்ட எண்ணில் தான் பிறந்திருக்கணும். சரியா? நம்ம பிறந்த தேதி, மாதம், வருடம், இதுவே நியூமராலஜி படி அதிர்ஷ்டத்தோடு சேர்ந்து வந்தால் தான் அதிர்ஷ்டம் நம்ம கை கொடுக்கும். ஸோ எதையுமே தனக்கு சாதகமாக இருக்கான்னு பார்க்காம என்ன சொல்கிறது, அதில் போய் நாட்டம் வைக்கிறது. சரியா? அது என்ன சொல்லுவாங்க ஊரில், சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். சட்டி வெறுஞ்சட்டியாக இருக்க அப்புறம் எப்படிப்பா அகப்பைக்கு வரும்? அது மாதிரி எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, சில பேர் கை கொடுக்கும். சரியா? இதை நிறைய உதாரணம் சொல்லிட்டேன், திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் நான் சொல்கிறதும் கிடைக்கும். நிறைய நேரில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க, சில சாதகங்களை சொல்கிறாங்க. நடக்குது சார், ஏதோ நடக்குது, நல்லதாக இருக்கிறோம், சில மாற்றம் தெரியுது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுது, அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் அது மாதிரி நேரில் திருப்திப்படுறதுக்கு வீடியோ போட்டாலே போதும். எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் என்னால் முடியாது. சரியா? அதனால் இந்த வீடியோவை எல்லோரும் அப்ரோச்சாக எடுத்துக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக எடுத்துக்கோங்க. சரியா? ரைட்டு. இப்போ மார்ச் 24ஆம் தேதி எந்த நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கும்? சாதகம்னா என்ன, அன்றைக்கி தேதிக்கு அவங்க நல்லா இருக்கும், உடனே கோடிக்கணக்கில் பணம் வரும், பை நிறைய பணம் நிறையும், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அன்றைக்கி தேதிக்கு நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வீடியோ போடுறது. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பில் தான். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 9 நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. சரியா? நல்லா இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பம், கல்வி, படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த 9 நட்சத்திரம் சார்ந்தவர்களுக்கு மார்ச் 24ஆம் தேதி பங்குனி 10ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு பொழுதாக போகும். சரியா? மனதுக்கு இனிய பொழுதாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சரியா? கூட குடித்தாலும் நிம்மதியாக இருப்பாங்க, இவ்வளோ தான் சொல்ல முடியும். கூட குடித்தாலும் பழைய சோறுனாலும் நிம்மதியாக இருப்பாங்க, நிம்மதியாக தூங்கி எந்திப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. சந்தோஷம்தான் முக்கியம். சரியா? பணம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் வீடியோ பார்க்காதீங்க. பணம் கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், வட்டி கொடுத்தேன் காடுக்கணும், நான் திருப்பி கொடுத்துக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் நான் பலன் சொல்ல முடியாது. சந்தோஷம், மகிழ்ச்சி, தேக ஆரோக்கியம், தீர்க்க ஆயுள், இதுதான் ஒரு மனிதனுக்கு நீடித்து பலனை கொடுக்கறது. ஒருத்தர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தாலும் எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம், எப்படினாலும் இருந்துக்கலாம். சரியா? ஒருத்தனுக்கு தகுதி இருக்குது, படிப்பு இருக்குது, குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஆனால் உடல்நலம் சரியில்லைன்னு எப்படி சம்பாதிக்க முடியும்? சரியா? யூஎஸ் போனால் நல்லா சம்பாதிக்கலாம், ஐடி படித்தா நல்லா சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்கு தகுதி இருக்கணுமே. தகுதி இருக்குது, டேலண்ட் இருக்குது, ஆனால் உடல்நலம் சரியில்லை. சரியா? விட்டு வெளியே வந்தால் காய்ச்சல் அடிச்சிருது, அவன் எப்படி யூஎஸில் போய் இருக்க முடியும்? ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், தேக ஆரோக்கியம் முக்கியம். அதெல்லாம் வச்சு தான் வேத ஜோதிடத்தில் பலன் சொல்கிறேன். சரியா? ஜோதிடம் எதுக்குன்னு முதல் அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? பையன் இருப்பது தான் ஜோதிடம் கிடையாது. ரைட்டு. இப்போ 24ஆம் தேதி யோகமுள்ள நட்சத்திரங்கள் 9 நட்சத்திரங்கள், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அடுத்து
புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமானை கும்பிடுங்க. மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கோங்க. நெத்தியில் சந்தனம் வச்சுக்கோங்க. இல்லைனா மஞ்சள் கரை உள்ள வேட்டி கட்டிக்கோங்க. லேடிஸாக இருந்தால் எல்லோ கலரை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். எல்லோ கலர் சேரீ இல்லை எல்லோ கலர் ஜாக்கெட் போடுங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர். சரியா, 3ஆம் நம்பர். அந்த கூட்டுத்தொகை 3ஆம் நம்பர்னு வரணும். சரியா, இது வந்து மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. உங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட கலர் பச்சை கலர். சரியா, கிரீன் ஷேடில் போடுங்க. லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. பூசம், அனுசம், உத்திரட்டாதி. நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணுங்கள். மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. லக்கி எண் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. சரியா நேர்களே, இதுதான் வந்து இந்த 9 நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு. இந்த 9 நட்சத்திரத்துக்கு தான் சூப்பராக இருக்கும். மற்ற 18 நட்சத்திரத்துக்கு சுமாராக தான் இருக்கும். எப்படி போயிட்டுருக்கோ அப்படி தான் போகும். சில பேருக்கு மோசமாகவும் இருக்கும். சரியா, அவங்க வந்து நான் சொல்கிற விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க. இவ்வளோ தான் பலன்கள். இப்படி தான் சொல்ல முடியும். சாதகம் பாதகம் 2 கலந்து தான் பலன்கள். நல்லதை மட்டும்தான் சொல்லுவேன், கெட்டதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது ஜோசியருக்கு அழகு கிடையாது. அவன் ஜோசியரே கிடையாது. 2ஐயும் சொல்லணும். வாழ்க்கையில் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு, ஏற்றமும் உண்டு, இறக்கமும் உண்டு. அசுபதி மகம் மூலம் எப்படி சார் இருக்கும்? உஷ்டமாக இருப்பீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, தான் பேச்ச மற்ற கேட்கணும் இருப்பீங்க. அதனால் விட்டு கொடுத்து போங்க. யாரையும் அதிகாரம் பண்ணாதீங்க, நாட்டமத்தனம் பண்ணாதீங்க. இருப்பினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடல் வெப்பம் இருக்கும், தலை சூடு, தலைவலி, உஷ்ணம், ஜுரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ணமான சாப்பாடாதீங்க. கொஞ்சம் சீதோசனமாக இருங்க. உடல் நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அசுபதி மகம் மூலத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, பிரச்சனை இல்லாமல் போகலாம். அடுத்து பரணி, பூரம், போராடம் முருகப்பெருமானை கும்பிடணும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி. கந்தசஷ்டி கோஷம் படிச்சிங்கன்னா சிறப்பு. சரியா, திதியை சேர்ந்து வருது, செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வருதுனால கந்தசஷ்டி கோஷம் படிச்சிங்கன்னா பரணி, பூரம், போராடத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. சரியா, சிவப்பு கலர் ட்ரெஸ் போடுங்க. சரியா, சிவப்பு ஆரஞ்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கோவப்படாமல் இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும். பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா பாதி வெற்றி. உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, சகோதர வழியில் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்துலேயும் இணக்கமாக இருங்க. அண்ணன் தம்பி கூட அனுசரித்து போங்க. தொழில் நல்லா இருக்கும். தொழிலில் வந்து இன்ஜினியர்ஸ், கட்டடம், ரியல் எஸ்டேட், விவசாயம், பில்டிங் கான்ட்ராக்ட் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுபோல் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சேர்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். பதட்டப்படாமல் மற்றவங்க சொல்ல சரின்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்தீங்கன்னா இந்த பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் கொஞ்சம் சலிப்புத்தனமாக இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கும். காரிய நட இருக்காது. காரியத்தில் தடங்கள் இருக்கும், காரிய விக்கனம் இருக்கும். கவனமாக இருக்கணும். காலையில் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். ஆஞ்சநேயரோட நாமத்தை சொல்லுங்கள். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை கும்பிட்டுட்டு போங்க. சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் கலர், நீலம் அல்லது ரோஜாப்பூ கலர். சரியா, அந்த ஷேடில் உள்ள ஷர்ட் அல்லது ஷேரீஸ் கட்டிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, குறிப்பாக கூலி வேலைக்கு போகிறவங்க, ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பழைய பேப்பர், பழைய ஸ்டோர், ஆயில் இதில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உழைப்பு தான். எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருக்கணும். சரியா, ஞாபகம் மருதி இருக்கும், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், சலிப்பு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் விநாயகப் பெருமானை கும்பிடணும். சரியா, அதிர்ஷ்ட தேவதை விநாயகப் பெருமான். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சவப்பு. ஆலய வழிபாடு இருக்கணும், ஆன்மீக வழிபாடு இருக்கணும். காலையிலேயே விநாயகரை கும்பிட்டு போங்க. சர்ப்ப விநாயகரை கும்பிட்டு போங்க. விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். அல்லல் போம், அல்வனை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், புகா துயரம் போம், நல்ல குணமதியா மரணை கோபுரத்திலுமேவும் கணபதி கைதுள்ளுக்கால். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த 3 நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கும். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். மற்றபடி மற்ற விஷயத்தை தலையிடாதீங்க. ஆண் பெண் இருபாலரும் கவனமாக இருங்க. உத்தியோகம் பார்க்குற இடத்துல ஒருத்தர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. பிறர் விஷயத்தை தலையிடாதீங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மறதி இருக்கும். பொருட்களை ஞாபகமாக இங்கே விட்டுருவீங்க. அதனால் ஞாபகமாக இருங்க. சரியா, கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அதனால் எல்லாத்துலேயும் கேர் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. டேக் கேர். அடுத்து திருவாதிரை, சதயம், சுவாதி. திருவாதிரை, சுவாதி, சதயம் சுமாராக இருக்கும். சரியா, முதலுக்கு மோசம் இல்லை, சுமாராக இருக்கும். ஒரு நார்மலாக இருப்பீங்க. மனதாலும் உடலாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. தாய்வழி சிறப்புகள் இருக்கும். தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். உடலாலும் மனதாலும் நல்லா இருப்பீங்க. உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ரெஸ்டாரண்ட், டிஃபன் சென்டர், சரியா, அப்புறம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, கேட்ரிங், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஜூஸ் சென்டர் இது மாதிரி இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும்.
வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அன்னை சக்தி ஆதிபரா சக்தியை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அடுத்து வந்து ஆயில்யம் கேட்டே ரேவதி. ஆயில்யம் கேட்டே ரேவதி யாரை சார் வழிபாடு பண்ணணும் அப்படி பார்த்தோம்னா தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணணும். அன்னை தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு கலர், பிளாக் ஷேடில் போடுங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரிய தடங்கள் இருக்கும். சரியா, எண்ணியது ஈடாராது. சில பிரச்சனைகள் இருக்கும். கோபதாபம் இருக்கும். மறைமுக எதிர்ப்பு இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது ஒன்று நடக்கும். சலிப்படைவீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா. ஸோ இந்த நட்சத்திரத்துக்காரங்களாம், இந்த 18 நட்சத்திரத்துக்காரங்களாம் கவனமாக இருக்கணும். 9 நட்சத்திரத்துக்கு தான் அதிர்ஷ்டம் உண்டு. சரியா, லக்கி உண்டு. மற்றவங்களுக்குலாம் அந்தளவு லக்கி இருக்காது. என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும். அதுக்காக அவங்களுக்கு லக்கி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து அது வரையறுக்கப்படவில்லை. அவங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட தேவதை அவங்க பக்கம் நிற்கலை. 9 நட்சத்திரத்துக்கு தான் நிற்குது. அந்த 9 நட்சத்திரம் என்னென்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி லக்கி நம்பர் 5ஆம் நம்பர். பூசம், மனுஷம், உத்திரட்டாதி லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். இந்த 9 நட்சத்திரத்துக்கு தான் லக்கி அடிக்கும். சரியா. மற்றவங்க வந்து அவங்கவுங்க வேலையை சிவனேன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல நாள் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. அடுத்து ராசி பலன். இது எல்லோரும் சொல்கிறது தான். சரியா, அது நானும் சொல்கிறேன், கேளுங்க. மேசராசி கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4 கூடவன் சாரத்தில் போகிறதுனால குடும்ப விஷயத்தில் அலைச்சல் இருக்கும். தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா. இருப்பினும் அவர் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல போகிறாரு. 4 கூட 2ஆம் இடத்துல போகிறதுனால என்ன, வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்ட், ப்ரொமோட்டர்ஸ் இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும். தாய் வழியில் கொஞ்சம் எதிர்பாராத சில பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சியில் போவீங்க. எதிர்பாராத சில திருப்பம் இருக்கும். சரியா. சில பேருக்கு சில எதிர்பாராத விஷயங்கள் கிடைக்கும். தூரதேச அமைப்பிலேருந்து சில நல்ல காரியங்கள் கிடைக்கும். நல்ல தகவல்கள் கிடைக்கும். அதனால் மேசராசி வந்து கொஞ்சம் அலைச்சலோடு தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. பெண்களோட கை ஓங்கி இருக்கும். குடும்ப பெண்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. ஸோ மேசராசிக்கு வந்து ஓரளவு சுகப்படுவீங்க. 50% நல்லாயிருக்கும். இருப்பினும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு காரியம் பண்ணால் தான் மிகச்சிறப்பாக இருக்கும். ரிஷபம் ராசியிலே சந்திரன் போகிறாரு. கொஞ்சம் உணர்ச்சிப்பட்ட நிலையில் இருப்பீங்க. இருப்பினும் ஓரளவு உத்வேகமாக இருப்பீங்க. காரிய சித்தி இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். நட்புக்கு தோள் கொடுப்பீங்க. நண்பேண்டா அப்படின்னு எல்லாத்தையும் அனுசரித்து போவீங்க. நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு செஞ்ச ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். முதலீட்டாளர் விஷயத்தில் நல்லாயிருக்கும். நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நண்பரால் நல்ல பெனிஃபிட் அடைவீங்க. ஸோ ரிஷபராசிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. நண்பரால் ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களை கூட்டிகிட்டு எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. உத்தியம் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுற இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட முறையில் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் நண்பர்களால் குதூகலம் அடைவீர்கள். நட்புக்கு ஒரு சின்னமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து மிதுனம் கொஞ்சம் விரயம் இருக்கும். சரியா, விரயம் இருக்க தான் செய்யும். சரியா. குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருக்கணும். பேசிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது. சரியா. தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. ஆள் கொஞ்சம் ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் விரயம் இருக்கும். விரயத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. அதுபோக உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக இன்ஜினியரிங் வேலை, கட்டட வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அக்ரிகல்ச்சரல்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இராணுவம், மெடிக்கல், ஃபார்மசி இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத்துறை, ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்து போகிறவங்களுக்கு சுகப்படுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் குடும்பத்தில் சில செலவுகள் இருக்கும். வாயடக்கம் இருக்கணும். சரியா. வாயடக்கம், தன்னடக்கம் இருக்கணும். எதனாச்சும் ஒன்று பேசி அது பிரச்சனையில் மாறும். சரியா. அதனால் பேசும்போது நிதானமாக பேசுங்க. அடுத்து கடகத்துக்கு லாபமாக இருக்குங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா. உழைப்பால் உயர்ந்தவரைன்னு சொன்னபோது நல்ல ஒரு உயர்வு இருக்கும். ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லாபம் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பெருமளால் பெருமைப்படுவீங்க. பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சரியா. பிள்ளைகள் கண்ணின் மணிகளாக இருப்பாங்க. மிகச்சிறப்பாக இருக்குது. லாபம் இருக்கும். நல்ல ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. சரியா. தோட்டம் துறவு விவசாயம் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்ல லாபமாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக அக்கான்னு சொல்கிறவங்க வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அக்கா வழி உறவுகள், அக்காவுடைய ஆதரவுலாம் இருக்கும். சிம்மத்துக்கு கொஞ்சம் விரயத்தோடு தான் தொழில் இருக்கும். சரியா. தூரதேச தொழில் நல்லாயிருக்கும். அந்நிய தேச தொழில் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரிய அனுகூலமாக இருக்கும். அலைச்சலும் இருக்கும். விரயமும் இருக்கும். இருந்தாலும் ஆதாயம் இருக்கும். எந்த அளவுக்கு ஆத்தக்கிட்டே அழுகிறீங்களோ அந்தளவுக்கு ஆதாயம் இருக்கும்.
இருப்பினும் மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். நிம்மதி உங்கள் சாய்ஸ் சொன்ன மாதிரி நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுகப்படுவீர்கள். வீட்டில் தாயோட அன்பு இருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கும். விவசாயத்தை சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், டிராக்டர்ஸ் மற்றதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்கு வந்து அலைச்சல் பேரில் ஒரு ஆதாயம் இருக்கும். இருப்பினும் மன அமைதி இருக்கும். அடுத்து கன்னிக்கு வந்து நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? கன்னிக்கு வந்து நலம் நலமறிய ஆவல் நல்லா தான் இருப்பீங்க. சரியா? தைரிய காரியமாக இருப்பீங்க. இளைய சகோதர வழியில் நல்லாயிருக்கும். தம்பி தங்கச்சியால் பெருமைப்படுவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் அப்பாவுக்கும் உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்களுடைய நட்பு நல்லபடியாக உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. அவங்க நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க. தகப்பன் வழி காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பேர் புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சக்ஸஸாக இருப்பீங்க. ஒரு வெற்றியை கொடுக்குற நாள் தான். ஸோ கன்னிராசிக்கு வந்து நல்ல பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. ஒரு காரிய வெற்றி உள்ள நாட்களாக தான் பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? நல்லாயிருக்கும். அப்பா வழி உறவு முறை நல்லாயிருக்கும். பங்காளி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழி சொத்துக்கள் நல்லாயிருக்கும். அப்பா வழியில் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். அடுத்து துலாமுக்கு வந்து சந்திராஷ்டமம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் இல்லை, அடுத்து தான் வருது. துலாமுக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லை. இனிமேல் அடுத்து வருகின்ற நாள் தான் சந்திராஷ்டமம் இருக்குது. நாளை முதல்ல தான் சந்திராஷ்டமம். இன்றைக்கி சந்திராஷ்டமம் இல்லை, 24ஆம் தேதி இல்லை. ஸோ துலாமுக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, துலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. சரியா? கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இணக்கம் இருக்கும். ரொம்ப ரிஜிட்டாக இருப்பீங்க. நல்லா ஃபிக்ஸடாக நல்லா எல்லா விஷயத்திலும் ஒத்து போவீங்க. ஊருக்கு ஒத்து போவீங்க. எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க. நல்ல ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, மண்டி வச்சுருக்கிறவங்க, வெள்ளம் மண்டி, வெங்காய மண்டி, இப்படி காய்கறி பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஓரளவு தொழில் நல்லபடியாக தான் இருக்கும். நல்ல இணக்கமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். சரியா? ஓரளவு நல்ல இணக்கமாக எல்லாத்துக்கிட்டே அனுசரித்து போவீங்க. தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. பக்குவமான நாளாக பார்க்கப்படுகிறது. திடமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கொண்ட கொள்கையில் குரங்கு பிடிச்சிருப்பீங்க. சரியா? தான் சொன்னது கரெக்டு அப்படின்னு இருப்பீங்க. அது நியாயமும் கூட. பொதுவாக துலாம் ராசி நேயர்கள் நியாயஸ்தர்கள். அதனால தான் தராசு சின்னத்தை வச்சுருக்கான். அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு மார்ச் 24ஆம் தேதி ஒரு நியாயமான நாளாக பார்க்கப்படுகிறது. நியாயம், நீதி, நேர்மையான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிகத்துக்கு எப்படி சார் இருக்குது? விருச்சிகத்துக்கு வந்து பேர் போலோடு இருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் போகிறவங்க பட்டையை கழட்டுவீங்க. உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்து போகிறவங்க நல்லா இருப்பீங்க. அப்பாவுக்கு உடல்நலம் முடியாமல் போகாமல், அப்பாவுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பாவுக்கு தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதுமாதிரி அப்பா வழி உறவினர்கள் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கடன் கேட்பாங்க. உங்கள்கிட்ட கடன் கேட்டு வருவாங்க. சித்தப்பா, பெரியப்பா, இல்லைன்னா அப்பா கூட பிறந்த அத்தை, இவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் படம் கேட்பாங்க, கடனை கேட்பாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? விருச்சிக ராசிக்கு வந்து உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? வேலைக்கு போகிறவங்க, குறிப்பாக அரசு உத்தியோகத்துக்கு போகிறவங்க, ஒரு ஆளுமை அதிகாரத்தோடு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து தனுசுக்கு எப்படி சார் இருக்குது? தனுசுக்கு வந்து அனைத்துக்கும் ஆசைப்படு ராஜகுமாரா அப்படி சொல்லும்போது கொஞ்சம் பேராவலோடு இருப்பீங்க. பரவாயில்ல. சரியா? கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தை அனுசரித்து போங்க. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி, மற்ற பிஸ்னஸ் குருவி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து ஆச்சரியப்படும். நல்லா தான் இருக்குது. லாபம் இருக்குது. மூத்த சகோதரி வழியில் நல்ல லாபம் இருக்குது. சகோதர வழியில் நல்ல லாபம் இருக்குது. நல்ல இணக்கமாக இருப்பீங்க. லாபகரமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாதீங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதலை வளர்த்துக்கோங்க. பிள்ளைகள் எதனாச்சும் ஏட்டிக்கு பூட்டியாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து போங்க. சரியா? நம்ம பிள்ளையை தான் அப்படின்னு நினச்சிட்டு புரிதலை வளர்த்துக்கிட்டு விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து போங்க. தோளுக்கு மீறினால் தோழன். அதனால் பிள்ளைகளுக்கு வயசாகிருச்சு. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. மகரத்துக்கு வந்து சுகப்படுவீர்கள். சரியா? சுகப்படுவீர்கள். ஓரளவு நல்லா தான் இருக்கும். இருப்பினும் கணவனுடைய உறவில் சில கான்ட்ரவர்ஷன் வரும். சரியா? எதிர்ப்பு இருக்கும். நான் சொல்கிறது நீ கேட்குறதா, நீ சொல்கிறது நான் கேட்குறதான்னு ஒரு உட்புகை இருக்கும். உட்புகைச்சல் இருக்கும். அதை வந்து சரி பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்த்துக்கோங்க. சரி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மஸ்ட். மகர ராசிக்கு வந்து மார்ச் 24ஆம் தேதி வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர்கிட்ட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நண்பர்கள், கூட்டு தொழில் இதுலேயும் அனுசரித்து போங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக இருங்க. தன்னை போல் பிறரை மதிங்க. சரியா? நான் சொல்கிறதான் மற்றவங்க கேட்கணும், என் பங்காளி கேட்கணும், என் கூட்டாளி கேட்கணும், என்னோடய லைஃப் பார்ட்னர் கேட்கணும்னு அடாமெண்ட்டாக இருக்காதீங்க. யதார்த்தமாக இருங்க. ஃப்ரீயாக இருங்க. ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருங்க. நல்ல விதமாக இருக்கும். சரியா? நிம்மதி உங்கள் சாய்ஸ் தான். நிம்மதி உங்கள்கிட்ட தான் இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. தொழில் நல்லாயிருக்கும். தொழிலெலாம் சூப்பராக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட தொழில் சூப்பராக இருக்கும். மகர ராசிக்கு திரைப்படம், சின்னத்திரை, கலை, கார்மெண்ட்ஸ், ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோரு, இப்படி கலை சம்மந்தப்பட்டது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில்,
அதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ரீட்டெயில் ஹோல்சேலுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கும்பத்துக்கு வந்து ஒரு வெற்றிகரமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, ஒரு வரவு இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தில் நல்ல உத்தியோகமாக இருப்பீங்க. சொன்ன காரியத்தை முடிப்பீங்க. மேலோட பாராட்டு கிடைக்கும். நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, வரவு நல்லபடியாக வச்சுக்கோங்க. சிக்கனப்படுத்துங்க, சேமிப்படுத்துங்க. மற்றபடி வந்து தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும். அப்பா நல்லபடியாக இருப்பார். பேர் போல் அந்தஸ்து நல்லா இருக்கும். குடும்பத்தில் இணக்கமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம், தோட்டம், தொறுவெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். சரியா, என்ன சொல்கிறது, கும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல நாளாக தான் பார்க்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, நல்ல விதமாக தான் இருக்குது. அடுத்து மீனத்துக்கு எப்படி சார் இருக்குது? பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் இருக்கும் குடும்பத்தில். சரியா, பிள்ளைகளால் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. லாபகரமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும். அதை நல்லபடியாக சேமித்து வச்சுக்கோங்க. நல்லா இருப்பீங்க. படிக்கிற மாணவர் நல்லா இருப்பாங்க. வீட்டில் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்தோஷம் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். சரியா, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்க ஃபாரின் கண்ட்ரிஸில் இருக்குது, இல்லை வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா பணத்தை போடும். பேங்கில் பணம் கிரெடிட் ஆகும். சரியா, மெசேஜ் வரும். பேங்க்லேருந்து ஒரு நல்ல மெசேஜ் வரும், பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கிளிக்குன்னு ஒரு சத்தம் கிடைக்கும். சரியா, அது நல்ல விதமாக வச்சுக்கோங்க. ஒரு லாபமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கு வந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கும். லாபங்கிறது எதிர்பாராத லாபம். எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. 1ஆம் தேதி தான் வரும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. 24ஆம் தேதியே வந்துடும். சரியா, அப்படி ஒரு லாபமான நாளாக தான் மீனராசிக்கு பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய நீட்டி முழங்கலாம், தேவையில்லை. ஒரு நாளைக்கு தானே சொல்கிறோம். உங்களுக்கும் டயர்டாயிரும். என்னடா எதை நினைக்க எதை மறக்கணும்னு நினச்சிருவீங்க. அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு, 12 ராசிக்கும் சொல்லியாச்சு. சரியா, மேக்ஸிமம் சொல்லியிருக்கிறேன். பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே இறைவன் சித்தம், நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. சரியா, நம்மளை நீங்கள் திட்டினாலும் சரி, பாராட்டினாலும் சரி, நான் என் கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கேன். கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் அவன் செயல், அவனின்றி அணுகளும் அசையாது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கும் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் மார்ச் 24ஆம் தேதி ஒரு நல்லதொரு நாளாக அமைப்பார். எல்லா வளங்களும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்கலுடன் இந்த முருகப்பெருமானோட அருளால் நலமுடன் வாழ்க, நல்லதை பெறுக. வாழ்த்துக்கள் நேயர்களே. நன்றி.